விதைப்பதும் புதைப்பதும். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நெச்சதிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். விதைப்பதும் புதைப்பதும். விதைப்பது எது? ஆண்டவருடைய வார்த்தை. எங்கே விதைக்கப்படுகிறது? இந்த விருத்தன சேகரம் செய்யப்பட்ட நல்ல நிலமாகிய இதயத்தில் விதைக்கப்படுகிறது. ஆக விதைக்கப்படுவது என்னுடைய வார்த்தை, என்னுடைய படிப்பினை, என்னுடைய போதனை. அதனால் நமக்கு என்ன கிடைக்கும்? வாழ்வு கிடைக்கும். அவர்கள் 60, 80, 100 மடங்காய் பலன் கொடுப்பார்கள், வாழ்வு பெறுவார்கள், நிலை வாழ்வு, நிறைவாழ்வு பெறுவார்கள். ஆக விதைக்கப்படுவது என்றைக்குமே, ஒரு விதை விதைச்சோம்னா அது வளர்ந்து செடியாய் மரமாய் மாறி கனி கொடுத்து நிழல் கொடுக்கும். அதுபோல இந்த இறைவார்த்தை உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் விதைக்கப்படும் என்று சொன்னால் பிரியமானவர்களே, நிச்சயமாக நாம் பலன் கொடுக்கிறவர்களாய், பயன் பெறுவர்களாய், நிறை வாழ்வை பெற்றுக்கொண்டவர்களாய் மாற முடியும். ஆனால் புதைக்கப்படும் என்று சொன்னால் எப்போது புதைக்கப்படுது? ஆணுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல், கேட்காமல், புறக்கணித்து ஏனோதானா என்னது உலகத்தின் போக்கியபடி வாழ்ந்தால் நாம் நம்மையே புதைத்துக் கொள்ளுகிறோம், நம் வாழ்வை புதைத்துக் கொள்ளுகிறோம். ஆணுடைய வார்த்தையை புறக்கணித்து விட்டு உலகத்தின் வார்த்தையை நமக்குள் விதைக்கின்ற பொழுது நாம் நம்மை புதைத்துக் கொள்கிறோம். அது அழிவுக்குரியது. அதில் ஒரு உயிர்ப்பும் வராது. புதைத்தது புதைத்தது, மண்ணோடு மண்ணாய் போய்விடும். மண்ணால் உண்டாக்கப்பட்ட நீ மண்ணுக்கே திரும்பாய் என்று சொல்வது போல மண்ணுக்கே அது போயிடும். அதில் உயிர்ப்பு இருக்காது. இது இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்வு புதைக்கப்பட்ட வாழ்வாக இருக்கக்கூடாது. ஆணுடைய வார்த்தையினும் விதை விதைக்கப்பட்ட வாழ்வாயிருந்து பலன் கொடுக்கிற மகனாய் மகளாய் வாழும்படியான உன்னதமான ஆசீர்வாதத்தை ஆண்டவரே எங்களுக்கு தந்துள்ளோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.